ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு எலக்ட்ரிக் க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ரேஷன் கடையில் காலியாக இருக்கக்கூடிய விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிகளுக்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா தற்சமயம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே தூத்துக்குடி, புதுக்கோட்டை, விழுப்புரம் இப்படி பல்வேறு வகையான மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 16 மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சற்று முன் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, யாரெல்லாம் இதில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மொபைல், பிசி, லேப்டாப் எந்த யூஸர்னாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க. இதில் ப்ரௌசர் வந்ததுமே டிஆர்பி அப்படின்னு ஃபஸ்ட் டைப் பண்ணுங்கள், ஸ்பேஸ் விட்டு. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் தான். நான் திருவள்ளூர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். திருவள்ளூர்னு ஃபஸ்ட்டு 3 லெட்டர் நீங்கள் டைப் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் பியூரே 2024 திருவள்ளூர் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் பேஜ், அதாவது அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்தோட அஃபிஷியல் பேஜ். ஸோ இதில் ஹோம் வந்துடுங்க. ஹோம் வந்ததும் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2024 ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ கடந்த 6 மாதமாக பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ஸ், அதாவது விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேல்ஸ்மேனுக்கு பார்க்கலாம். ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட் லிங்க்கை ஓகே கொடுத்துட்றேன். அது ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் 87 பேர்த்துக்கு வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 87 பேர் வந்து மொத்தம் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நோட்டில் என்ன குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த 3 இருக்கும். ஸோ இந்த 3ல் நீங்கள் வந்து உங்களோட நேம் இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நேம், டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் செக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் உங்கள் பேர் இருந்தது, உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுனருக்கும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இதில் கீழே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. கட்டுனரில் மொத்தம் 33 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உண்டான ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டை வந்து ஆன்லைன் மூலமாக செக் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.